1993 முதல் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் சன் படப்பிடிப்பு தளம் உங்கள் வீட்டின் அனைத்து நிகழ்வுகளையும், அதாவது திருமணம், பிறந்த நாள், காது குத்து, சீமந்தம் போன்ற அனைத்து நிகழ்வுகளும், ப்ரீ வெட்டிங், ஆஃப்டர் வெட்டிங், கேண்டிட் போன்ற அனைத்து புகைப்படங்களும், வீடியோ, ஃபோட்டோ சிறந்த வகையில் நவீன தொழில்நுட்பம் மூலமாக எடுத்து தரப்படும். உங்கள் ஆர்டர்களை சன் ஸ்டுடியோ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆர்டர்களை தர 98 4 0 1 6 1 9 6 1 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். உங்கள் ஆதரவுகளை, அதாவது உங்கள் ஆர்டர்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது சன் படப்பிடிப்பு தளம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. சமீபமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பேர் விபத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமதாபாத்லேருந்து லண்டன் போன விமானம் விபத்துக்குள்ளாகி தோராயமாக 250 பேர் இறந்து போயிருக்காங்க. அவர் இறந்து போனவங்களுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களையும் ஆறுதல்களையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தப்பி பிழைச்சிட்டாரு. அவர் வந்து இதில் லக்கியஸ்ட் மேன் ஆஃப் த மேன் அப்படின்னு வேர்ல்டு அப்படின்னு பட்டம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அதிர்ஷ்டசாலியான மனிதர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தோராயமாக 850 அடி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து கீழே விழுந்திருக்காரு, உயிர் தப்பிச்சிட்டாரு. அதில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த விமான விபத்து வந்து விமானம் சரியாக பராமரிப்பு இல்லாததால் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறத பல ஊடகவியலாளர்களும் பல அதில் வேலை செய்கிறவங்களும் சொல்கிறாங்க. உண்மையாக அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பராமரிப்பு இல்லாதனால தான் இவ்வளோ விபத்து ஏற்பட்டுருவோம் அப்படிங்கிற சந்தேகம் பொதுமக்களினுடைய எழுது. அது என்ன அப்படிங்கிறது தெரியல. அதனால் தயவு செஞ்சு சொல்கிற பராமரிப்பாக விமானங்களை பார்த்துங்க. ஏன்னா இவ்வளோ உயிர் விபத்து தேவையில்லாமல் இவ்வளோ உயிர் போயிருக்கு, 250 உயிர் போயிருக்கு. அது நம்ம கையில் தான் இருக்குது. அது ஒழுங்காக செய்யணும். அதே போல் இப்போ இந்திய ஒன்றியத்துக்கு விமானமே இல்லை அப்படிங்கிறத நான் கேள்விப்படுறேன். இந்திய விமான விபத்துக்குள்ளாயிருச்சு, இந்திய ஒன்றியத்துக்கு விமானமே இல்லை அப்படிங்கிறத பொதுமக்களும் ஊடகவியலாளர்களும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாங்க. இது உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த விமானமே இல்லாத ஒரு நாட்டில் தான் பரந்தூர் விமான நிலையம் உருவாகணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு துடிக்குது. இங்கே பாருங்கள், விமானமே இல்லை, இவங்க விமான நிலையம் உருவாக்க போகிறாங்களாம். இது எதுக்கு அப்படின்னா, அகண்ட ஆந்திரா உருவாக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருக்காங்களாம். இந்த ஸ்ரீ சிட்டி, ஆந்திராவில் இருக்கான், ஸ்ரீ சிட்டின்னு இருக்கான், வணிக நகரமா. அங்கேருந்து பரந்தூருக்கு நேராக வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வணிகம் பண்ணலாம் அப்படின்னு அங்கே இருக்க ஆந்திர மக்களும் இங்கே இருக்க ஆந்திர மக்களும் தங்களுடைய கனவை நிறைவேற்ற துடிக்கிறாங்க. ஆனால் தமிழ் மக்களான நாம் அதை எதிர்த்து போராடுறோம். இந்த விமான விபத்துக்கு ஆதரவு தெரிவித்த, அதாவது இரங்கல் தெரிவித்த அரசியல் தலைவர்கள் பலர் இருக்காங்க. தினகரன் நாளிதழ் 13/6/2025 அன்று வெளிவந்தது. பக்கம் 3ல் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்கள், தமிழக அரசியல் தலைவர்கள் இரங்கல், குடும்பத்தினருக்கு ஆறுதல். இதில் யார் யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர், செல்வ பெருந்தகை காங்கிரஸ், வைகோ மதிமுக, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட், ஜி.கே. வாசன் தமாக, அன்புமணி பாமக, டிடிவி தினகரன் அமமுக, நடிகர் விஜய் தாவேகா, ஜவஹர்லா மாமக. இதில் தமிழ்நாட்டில் முக்கியமான அரசியல் தலைவர் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ஐயா சீமான் அவர்கள் அங்கீகாரம் பெற்று வளர்ந்து வரும் கட்சியாக தொடர்ச்சியாக வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. பல தளங்களில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. அவங்க பேர் இல்லை. இன்னும் உங்கள் கூட்டணி, அதாவது தினகரன் பேப்பர்களோடு யார் ஓனரோ அவங்க கூட கூட்டணி இருக்க ஐயா திருமாவளவன், அவர் பேரும் இதில் இல்லை. இவங்க 2 பேர் பேருமே இதில் இல்லை. இவங்க எங்கள் ஆறுதலே தெரிவிக்கல. இவங்க 2 பேரும் ஆறுதல் தெரிவித்த பத்திரிகை ஏன் போட மாட்டீங்க? சீமான் அவர்கள் ஒரு பொதுவான அரசியல் தலைவர், அவர் பேரை ஏன் போடலை? நீங்கள் சொல்லுங்க, நான் ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் அப்படிங்கிறீங்க. ஜனநாயகத்தின் 4வது தூண்னா அப்போ எல்லாருக்கும் பொதுவாக தானே இருக்கணும். அதுதானே ஜனநாயகம். நீங்கள் பாட்டு வேணுன்ட்டு விருப்பம் இருக்க உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவரை மட்டும் போட்டீங்க. டிடிவி அங்கீகாரம் வாங்கியிருக்காரா? வளர்ந்து ஒரு கட்சியா இல்லை வளர்ந்த கட்சியா? மமமுக ஜவஹர்லால் ஐயா அவர்கள் எங்கே இருக்காங்க? எந்த கட்சி அவங்க? இவங்களாம் எங்கே இருக்காங்க? ஐயா விஜய் அவர்கள் இன்னும் கட்சி தேர்தலே நிற்கல, அவரை போய் போட்டு வச்சுருக்காங்க. அவங்க கணக்கே இல்லையா அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்லுவாங்களே, அவன் ஆளே இல்லையா, கணக்கிலே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி. ஒரு கணக்கிலே இல்லை விஜய், அவரை போட்டு வச்சுருக்காங்க. அவர் ஆறுதல் சொல்லி தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுது? இதெல்லாம் திட்டமிட்டு சீமானவர்களுடைய பேரை சொன்னோன்னா இவங்களுக்குலாம் பயம். நெருங்குடா பார்ப்போம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பயத்தை இவங்களுக்கு ஏற்படுத்தி விடுது. இதே போல் அடுத்த ஒரு விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் இந்த வாரத்தில் ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் படிக்கக்கூடிய அனைத்து சிறிய மாணவர்களுக்கும்
அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் 15,000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும். மாணவர்களுக்கு பள்ளி கட்டணம்ங்கிறது நாங்கள் வழங்கிடுவோம். ஆனால் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, என்ன தகுதியோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணின் மைந்தர்களாக இருக்கணும். முக்கியமாக அவங்க தெலுங்கு மொழி பேசக்கூடிய தெலுங்கர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத ஐயா சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று அறிவிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம தமிழ்நாடு அரசுக்கு வரும், இங்கே மகளிர் உரிமை தொகை அப்படின்னு தராங்க. இதில் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை அனைவருக்கும் தரப்படும், அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளில் தரப்படும், அனைவருக்கும் அனைத்தும்னாங்க. ஆனால் 1,60,000 பேருக்கு தந்துட்டு தகுதியுடைய பெண்கள் அப்படின்ட்டாங்க. என்ன தகுதி வேணும் பெண்களுக்கு? தகுதி என்ன வேணும்? இதில் ஏழைகளும் வாங்கியிருக்காங்க, பணக்காரங்களும் வாங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வரல, அனைத்து தகுதியுடைய பெண்களுக்கு தான் தருவோம் அப்படின்றீங்க. என்ன தகுதி வேணும் பெண்களுக்கு? நீங்கள் சொல்லுங்கள் என்ன தகுதி அப்படின்ட்டு. சரி, நடுவில் நிறுத்தி வச்சுட்டீங்க. நம்ம அப்பா இங்கே இருக்கார், நம்ம நைனா இப்போ என்ன சொல்லிட்டாரு, 29ஆம் தேதியிலேருந்து வழங்கப்படும் அப்படின்னு இங்கே நைனாவுடைய பல அமைச்சர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இவங்க பேச்செல்லாம் நம்பி பெண்கள் சேவை மையத்தில் போயிட்டு, ஐயா இங்கே வந்திருக்கா, ஐயா இந்த கலைஞர் மகளிர் தொகை வந்திருக்கா, கலைஞர் மகளிர் தொகை வந்திருக்கா. ஐயா கலைஞர் அவர்கள் சம்பாரிச்ச காசு வேணும், நீங்கள் எடுத்து கொடுக்கல. நாங்கள் கட்டுற வரி பணத்துலேருந்து தான் நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்க. ஏதோ கலைஞர்னு பேர் வச்சுட்டீங்க, சரி போனா போது விட்டு தொலை அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்கள் அதில் தகுதி உடைய பெண்கள் என்ன தகுதி வேணும்? 2,60,000 பேர் சொல்லியிருக்காங்க, போட்டிருக்காங்க, அப்ளை பண்ணியிருக்காங்க, விண்ணப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 1,60,000 பேர் தான் கொடுத்துருக்கீங்க. அப்போ மற்றவங்களுக்குலாம் என்ன தகுதி வேணும்? அவங்களாம் பெண்களே இல்லைன்றீங்களா நீங்கள்? இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, நான் கொஞ்சம் உறுதிப்படுத்திட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறீங்களா? நம்ம நைனா வந்து இப்போ தேர்தல் நேரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு நான் தர்றேன் அப்படின்ட்டாப்புல நம்ம நைனா. வாட் நைனா? திஸ் இஸ் ராங் நைனா, திஸ் இஸ் ராங் நைனா. நீங்கள் என்னமோ கலைஞர் மகளிர் தொகை சொன்னால, ஐயா கலைஞர் அவர்கள் வீடு வீடாக போய் அப்படியே வேலை செஞ்சு சம்பாரிச்ச மாதிரி, கூலி வேலைக்கு போய் சம்பாரிச்ச மாதிரியும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. என்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகை? பால் விலை ஏற்றி வச்சிருக்கீங்க, மின்சார கட்டணம் ஏற்றி வச்சிருக்கீங்க, வீட்டு வரி ஏற்றி வச்சிருக்கீங்க. இதுலேருந்து தானே கொடுக்குறீங்க. நம்ம நீங்களா சம்பாரிச்சு 4 வயலில் அப்படியே உழைச்சி வேர்வை சிந்தி ஒவ்வொரு நாளும் உங்கள் ரத்தத்தை வேர்வையாக கொட்டினா மாதிரி பேசுவீங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இதில் பத்தாததுக்கு நம்ம லிப்ஸ்டிக் எதில் வச்சுருந்த ஓசியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். ஓசி பஸ்ஸா ஓசி அப்படின்னாரு ஐயா பொன்முடி அவர்கள். இன்னும் ஐயா எம்பின்னு நினைக்கிறேன் அவர் வந்து 1000 ரூபாய் அதில் தானே லிப்ஸ்டிக் வருதுன்னாரு. இன்னும் என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னா, நான் முதல்ல வந்துட்டு இதெல்லாம் தான் ஐபிஎஸ் ஆனே அப்படின்வாங்க. இன்னும் என்னென்ன சொல்லுவாங்களோ தெரியல, கதையாக கட்டி விட்றாங்க. ஏன்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும். என்ன நீ 25 தொகுதிகளுக்கு சீமான் இலக்கு, அதிமுக அணி குறித்தும் ஆலோசனை அப்படின்னு தினமலர் நாளிதழ் 13/6/2025 பக்கம் 16 வெளிவந்தது. அதாவது சீமானவர்கள் தனியாக தான் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களே போட்டிருக்காங்க 234 தொகுதிகளும் தனித்து போட்டியா அல்லது அதிமுக பாஜக கூட்டணி சேருவதா என்பது குறித்து கட்சியினரிடம் சீமான் கருத்தான். ஏன்பா, நாங்கள் கூட தான் கலந்தாகி போனோம், எங்கள் தொகுதியில் அனைவரும் போனோம், எங்கள் உறவுகள் போனோம், எல்லா தொகுதியிலும் தான் நடத்திட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து 234 தொகுதிகளுக்கும் கலந்தாய்வு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு ஆலோசிக்கிறாங்க. யாருமே வந்து யார்ட்டுமே கேட்கலையே, அதிமுகவோட கூட்டணி வைக்கலாமா இல்லை பாஜகவோட கூட்டணி வைக்கலாமான்னு கேட்கலையே. உங்களுக்கு தான் அதில் திட்டமிட்டு நீங்கள் சீமான உள்ள தாக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரியான செய்திகள் போடுவீங்க. அவருக்கு மாதிரி இருக்காது. 36 லட்சம் பேர் தமிழ் தேசம்ன்ற ஒரு வழியில் கூட்டிகிட்டு வர்றாரு. இந்துத்துவான்ற அரசியலுக்குள்ளே போவாங்களா? என்ன இது அறிவே இல்லாத தனமாக போட்டு வச்சுக்கிங்க. விவேகானந்தர் அவர்கள் சொன்னாங்க 100 இளைஞர்கள் கொடுங்க இந்தியாவை மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னாரு. நாங்கள் சொல்கிறோம் 36 லட்சம் இளைஞர்கள் இருக்கோம், நாங்கள் தமிழ்நாட்டே மாற்றி காமிப்போம். அதை தான் சொல்கிறோம், முதல்ல போடுங்க ஓட்டா, அப்புறம் பாருங்க நாட்டை அப்படின்னு. அதுதான் சீமான் அவர்கள் சொல்கிறாங்க. அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் துடிக்கிறோம். இவங்க என்னன்னா 25 தொகுதியா எந்த வட்டத்துக்குள்ளே எங்களை போட்டு அடக்குறீங்க நீங்கள்? உங்களுக்குலாம் ஒரு பயம் என்ன அப்படின்னா, நெருப்புடா நெருங்குடா பார்ப்போம், பொசுக்குனா பொசுக்குற கூட்டம், அழிக்கிற எண்ணம், முடியுமா அவங்க நடக்கிற ஆட்டம், உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் போன காணொலியிலே சொன்னேன், திமுகவும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சீமான் மேலே அவதூறு பரப்பக்கூடிய அரசியலை நிறுத்துங்க, அந்த கட்சி வளர்ந்துருச்சு, இனிமேல் அவதூறுலாம் பரப்ப முடியாது அப்படின்னு. நீங்கள் 25 தொகுதியில் வந்து வட்டத்தை போட்டு அடக்குறீங்க. நாங்கள் 234 தொகுதியிலே வெற்றி பெறணும் அப்படிங்கிறது எங்கள் இலக்கு. உங்களை மாதிரி சிறிய வட்டத்துக்குள்ள தற்காலிக வெற்றிக்காக நாங்கள் எங்கேயும் தேங்கி நிற்கிறது இல்லை. இவங்க சொல்கிறாங்க
அதாவது சிவகங்கை, மானாமதுரை, ராஜபாளையம், ஒட்டபிரம், ஆலங்குடி, வேதாரண்யம் என 6 தொகுதிகளுக்கு நாதாக்காவில் 15% மேல் ஓட்டுக்கள் கிடைத்துள்ளன. ஆமாம், கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதே போல் வாசுதேவநல்லூர், திருமயம், காரைக்குடி, திருப்பத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருத்துறைப்பூண்டி, கீழ்வேலூர், திருவையாறு, பாபநாசம், திருவெற்றியூர், திருவாரூர், தூத்துக்குடி, சிவகாசி, பூம்புகார், நல்லினம், நாகப்பட்டினம், விளாத்திக்குளம், ஒரத்தநாடு உள்ளிட்ட தொகுதிகளில் 12% ஓட்டுகள் கிடைத்துள்ளன. இந்த தொகுதிகள் உள்ளிட்ட 25 மட்டும் டார்கெட் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் நிறுத்த தகுதியான வேட்பாளர்கள் தேர்வு செய்ய பணியில் சீமான் ஈடுபட்டுள்ளார். இவ்வாறு அவர்கள் கூறினர். யார் கூறினர்? யார் கூறினர்? இந்த மாதிரிலாம் நாங்கள் யாருமே பார்க்கறது இல்லையே. பொதுவாக எல்லா தொகுதியும் பார்க்குறோம். 25 தொகுதியில நிற்க இவங்க சொல்கிறாங்க 25 தொகுதியிலே சீமான் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் 234 தொகுதியிலே ஏற்படணும். மாற்றம் அடிப்படை அமைப்புங்கிறது 25 தொகுதி இல்லை, 234 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் ஏற்படணுங்கிறத எங்க இலக்கு. சும்மா 25 ஜெயிப்பாரா, 15 வாங்குவாரா? என்ன வாங்குவாரு? வாங்க தானே செய்வாரு. என்ன வாங்குவாரா கேள்வி. ஒரு இங்கேருந்து தமிழனே இல்லாத ஒரு வேற்றினத்தவன் வந்து இங்கே ஆட்சி செஞ்சு ஓட்டு வாங்கும் போது தமிழ்னா அந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்து எங்களால் ஓட்டு வாங்க முடியாதா? இங்கே இருக்க அரசியல் எங்களுக்கு தெரியாதா? வேற்றினம் தெரிய விட எங்களுக்கு தெரியாதா அரசியல்? என்னடா சும்மா கதை கட்டுறீங்க? 15, 20, 30, 40 அடிக்கிறோம் 26ல். இப்போ பார்ப்பேன் நாம் தமிழனா யாரு, தமிழனுடைய வலிமை என்ன, வலி என்ன, பலம் என்ன அப்படின்ட்டு. சும்மா பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, நாங்கள் அடித்தட்டு பிள்ளைகள் தான். ஆனால் நடக்கிறத பாரு 26ல். நம்ம சமீபத்தில் பார்த்துருப்போம், ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் தொடர்ச்சியாக குடும்ப சண்டை. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலால் பிள்ளை என்னென்னா, நான் ஒரு பக்கம் போகிறேன், பாஜகவை கூப்பிட்டு போகிறேன், நீ என் கூட வா அப்படிங்கிற. அப்பா நான் போக மாட்டேன், என் மக்களுக்காக நான் நிற்கணும் அப்படிங்கிறாரு. இவங்க 2 பேரும் உள்ள அரசியல் சண்டை தீவிரமாக நடந்துட்டுருக்கு. இல்லை யார் பக்கம் நியாயம் யார் பக்கம் நியாயம் இல்லை அப்படிங்கிறலாம் நம்ம விட்டுருவோம். அது அவங்க குடும்ப சண்டை, அதுக்குள்ளே நம்மலாம் போகக்கூடாது, போகிறதுக்கும் நம்மளுக்கு உரிமை இல்லை. ஆனால் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, தமிழர்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்களே அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருக்குது. ஆனால் இதில் இங்கே படைக்கக்கூடியவர்கள், இங்கே ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஒரு அரசியல் கேம் ஆடுறது. அப்படியே பாமகவினுடைய ஓட்டுக்கள் எல்லாம் திமுகவுக்கு போயிடும், அதிமுகவுக்கு போயிடும். சரி போகட்டும். நான் ஒன்று சொல்கிறேன், பாமகவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும், பதவியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாருக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பாமகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் எல்லாரும் தயவு செய்து உங்கள் ஓட்டை வீணாக்காதீங்க. நீங்கள் பிஜேபிக்கு போட்டிங்கன்னா, பிஜேபி, காங்கிரஸ், அதிமுக, திமுக, நீங்கள் பிஜேபிக்கு போட்டிங்கன்னா சுத்தமாக தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் கல்விக்குன்னு ஒரு துளி நிதி கூட இவங்க கொடுக்கல அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர் எடுத்து இங்கே முன்னேறக்கூடாது அப்படின்னு பிஜேபி செயல்படுது. காரணம் அவங்க அரசியல் தமிழ்நாட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிறது அவங்களுடைய வைத்தறிச்சல், அவங்க வெறுப்பு. நீங்கள் அடுத்து காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இனத்துறவங்க செஞ்சிட்டோம், இனப்படுகொலை ஈழத்தில் செஞ்சிட்டோம், தமிழ் மக்களுக்கு செஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு துளி வருத்தம் கூட படலை. ஒரு துளி வருத்தம் கூட படலை. நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்க்கணும், நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்க, விருப்பம் இருந்தால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது காங்கிரஸ். அதிமுக எங்கே இருக்குன்னே தெரியல, தமிழர்களுக்கு ஒரு நல்ல செஞ்சுதா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். திமுக இவங்க செஞ்ச காங்கிரஸ் செஞ்ச இனப்படுகொலைக்கு வா நானும் செய்கிறேன், வா கூட வா, தோல் மேலே கை போட்டு தோழனா போச்சு திமுக. அவங்க செஞ்ச இனப்படுகொலைக்கு யாருமே இங்கே குரல் கொடுக்கவும் இல்லை, அதை எதிர்க்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை. இவங்க எல்லாரும் ஒரே கேங்கு தான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஓட்டுகள்லாம் போய் இவங்களுக்கு போட்டிங்கன்னா நீங்கள் வீணாக தான் ஆவீங்க. நீங்கள் நினைக்கிறது உங்களுக்கு செயல்படாது. நம்ம நினைக்கிறது சாதியாக இல்லாமல், மதமாக இல்லாமல், தமிழ் தேசியமாக இணைஞ்சோம்னா தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் தீரும். உதாரணம் சொல்கிறேன், பரந்தூர் விமான நிலையம் இன்றைக்கி வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். நம்மளால் பரந்தூர் விமான நிலையத்தை தடுத்து நிறுத்த முடியல. இன்றைக்கி வரைக்கும் சேனம் துடிக்கிறாங்கன்னு செய்ய பல ப்ராஜெக்ட்லாம் போட்டுட்டாங்க. நம்மளால எதுவுமே பண்ண முடியல, வேடிக்கை தான் பார்த்து நிற்கிறோம். ஏன்? நம்ம சாதிய மதமாக பிரிஞ்சிருக்கும், கட்சிகளாக பிரிஞ்சிருக்கும், தமிழராக ஒன்றிணைது. அடுத்து சாமிமலை முருகன் கோயில், இங்கே தமிழில் தான் கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னாங்க. ஆனால் ஹைகோர்ட் உத்தரவின் தடை மீறியும் இன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலில், திருச்செந்தூர் பகுதியில் ஐயா சீமான் அவர்கள் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வந்ததில், அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் கடவுள் முருகர் அவர் கோயிலில் நடக்கக்கூடிய குடமுழுக்கு தமிழில் தான் பண்ணணும். நீ வேற்று மொழியிலலாம் பண்ணக்கூடாது. எங்கள் தமிழ் கடவுள் முருகர், அவருக்கு தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு ஐயா சீமான் அவர்கள் பண்ணுறாரு, பேசுவார். இதை இவர் சொல்லி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனால் அவர் சொல்லி தான் நம்ம செய்யணுன்ற நிலைமை வந்துடுச்சு.
புரியுங்களா? இவர் சொல்லி பண்ணணுங்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டணும். திட்டமிட்டு சீமான்ற ஒருத்தர் வந்து தான் இதை பேசணும். இந்த பிரச்சனைகளெல்லாம் ஏன் நம்ம சாதி மதமாகவும் கட்சிகளாகவும் பிரிஞ்சு நிற்கிறோம்? எப்போ நம்ம இதெல்லாம் விட்டுட்டு தமிழராக ஒன்றிணைறோமோ அப்போதான் நம்மளால எதையுமே சாதிக்க முடியும். சீமான் சொல்றாரு இனவெறி கொள் அப்படிங்கிறாரு. நம்ம இனவெறியெல்லாம் இனப்பற்றாது கொள்வோம், மொழிப்பற்று கொள்வோம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொல்றாங்க 15,000 தரேன் அப்படிங்கிறாங்க, தெலுங்கர்களா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அங்க இனப்பட்டு இருக்கு, மொழிப்பட்டு இருக்கு. காரணம் அவரு ஒரு தெலுங்கர், அவரு தம் மொழி ஆள்றது, தம் மொழி நேசிக்கிறாரு, தன்னுடைய மக்கள் நேசிக்கிறாரு. இங்க ஆள்றவங்களே தமிழர் இல்லை அப்படிங்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் மக்களும். அப்புறம் எப்படி தமிழர்களை நேசிப்பாங்க? இங்க இருக்க மண்ணை எப்படி நேசிப்பாங்க? இங்க இருக்க மொழி எப்படி நேசிப்பாங்க? ஒரு தமிழரால் மட்டும்தான், ஒரு தமிழ மொழி சார்ந்தவரை மட்டும் தான் இந்த மண்ணையும் மொழியையும் நேசிக்க முடியும். நீங்க இன்னும் போயிட்டு இவங்க இந்த கட்சிகளுக்கெல்லாம் போட்டீங்கன்னா நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. உங்க வாழ்க்கை முன்னேறாது. கடைசி வரைக்கும் தமிழ் சாதி மதமாகவும் அடிபட்டு உதப்பட்டு செத்துதான் ஆகணுமே தவிர என்னைக்குமே முன்னேறி வர முடியாது. கடைசி வரைக்கும் திராவிடம் வந்ததான் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். ஒரே ரீலு தான், அதுவும் தேஞ்சு போச்சு. அந்த கேசட்டும் ஒரே கேசட்டே போட்டு ஓட்டுறது. தயவு செய்து சொல்றேன், உங்கள் ஓட்டை வந்து வீணடிக்க வேணாம். நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுங்க. அப்புறம் தமிழ்நாட்டை பாருங்க. உங்க தமிழர்களுடைய இனிமே நம்ம தயவு செஞ்சு காப்பாற்றியாகும். அதுக்கு ஒரே வழி நாம் தமிழர் தான். உங்களுக்கு கெடு வாய்ப்பா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. இந்த ஓட்டு அப்படி போவோம், அந்த ஓட்டு இப்படி போங்கிறாங்க. அது உண்மையா பொய்யாங்கலாம் அடுத்த விஷயம். ஆனா ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. தமிழரா ஒன்றிணைவோம், தமிழ்நாட்டை காப்போம், நாம் தமிழரா இணைவோம். நன்றி, வணக்கம்.